ஓம் சாந்தி. அக்டோபர் 24, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு வீட்டிற்கான பாதையை காட்டுவதற்காகவே வந்துள்ளார். நீங்கள் ஆத்ம உணர்வில் நிறைத்திருக்கும் பொழுது உங்களால் இலகுவான பாதையை காணக்கூடியதாக இயலும். கேள்வி: சங்கமயுகத்தில் நீங்கள் பெறுகின்ற எந்த ஞானத்தின் மூலம் சத்யுக தேவர்கள் பற்றை வென்றவர்கள் என அழைக்கப்படுகின்றனர்? பதில்: சங்கமயுகத்தில் தந்தை உங்களுக்கு அமரத்துவ கதையை கூறுவதுடன் அனாதியான ஆத்மாக்களின் இந்த ஞானத்தையும் கொடுக்கின்றார். இது அழிவற்ற, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சொந்த பாகத்தை நடிக்கின்றார் என்ற ஞானத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். ஓர் ஆத்மா தனது ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். ஆகவே அழுவதற்கான அவசியம் இல்லை. ஆத்மாக்கள் இந்த ஞானத்தை இப்பொழுது பெறுவதனாலேயே சத்யுக தேவர்கள் பற்றை வென்றவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இங்கு மரணமென்ற குறிப்பே இல்லை. அவர்கள் தமது பழைய ஷரீரங்களை சந்தோஷமாக நீக்கி புதியதொன்றை எடுக்கின்றனர். பாடல்: குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள் ஓ கடவுளே. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நான் உங்களுக்கு பாதையை காட்டுகின்றேன். ஆனால் முதலில் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் இப்பாதை மிக இலகுவாக இருப்பதை காண்பீர்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அரை கல்பமாக தடுமாறினீர்கள். பக்தி மார்க்கத்து சம்பிரதாயங்கள் எல்லையற்ற அளவில் உள்ளன. ஒரே ஒரு எல்லையற்ற தந்தையே உள்ளார் என தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு பாதையை காட்டுகின்றேன். அவர் எந்த பாதையை காட்டுகின்றார் என்பதை கூட உலகிலுள்ள எவரும் அறிய மாட்டார்கள். அது முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையாகும். முக்தியும் சத்கதியும் ஆகும். அமைதி தாமமே முக்தி என அழைக்கப்படுகிறது. ஓர் ஆத்மாவால் ஒரு ஷரீரமின்றி பேச முடியாது. இந்த அங்கங்களின் மூலமே சப்தம் எழுப்ப முடியும். சப்தம் ஒரு வாய் மூலமே எழுப்பப்படுகிறது. வாய் இல்லாது விட்டால் எங்கிருந்து சப்தம் வர முடியும்? செயல்கள் செய்வதற்காக ஆத்மாக்கள் இந்த அங்கங்களை பெறுகின்றனர். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பாவ செயல்களையே செய்கின்றீர்கள். இந்த பாவ செயல்கள் மிகவும் அழுக்கான செயல்களாகும். சத்யுகத்தில் ராவணன் இல்லை. ஆகவே அங்கு செயல்கள் நடுநிலையானவை. அங்கு 5 விகாரங்களும் இல்லை. அது ஸ்வர்க்கமென அழைக்கப்படுகிறது. பாரதவாசிகளே ஸ்வர்க்கவாசிகளாக இருந்தனர். ஆனால் அவர்கள் இப்பொழுது நரகவாசிகள் என அழைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் நச்சு ஆற்றில் மூழ்குகின்றனர். அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் துன்பம் விளைவிக்கின்றனர். பாபா எங்களை துன்பமே இல்லாத இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என அவர்கள் கூறுகின்றனர். பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது அங்கு துன்பம் என்னும் குறிப்பு கூட இருக்கவில்லை. அவர்கள் ஸ்வர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு வந்தனர். அவர்கள் இப்பொழுது நரகத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு நாடகம். தந்தையே இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதுவே சத்தியத்தின், அதாவது சத் சங்கத்தின் உண்மையான சகவாசமாகும். நீங்கள் சத்தியமான தந்தையை நினைவு செய்கிறீர்கள். அவரே அதி மேன்மையான கடவுள். அவரே படைப்பவர். நீங்கள் அவரிடமிருந்தே உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தையே குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களது ஆஸ்தியை வழங்குகின்றார். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட தந்தையர்களை கொண்டிருந்த பொழுதிலும் அவர்கள் அவரை நினைவு செய்து கூறுகின்றனர், ஓ கடவுளே, ஓ பரம்பிதா பரமாத்மாவே, கருணை காட்டுங்கள். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு தடுமாறியதால் விரக்தி அடைந்துள்ளனர். அவர்கள் கூறுகின்றனர், ஓ பாபா, எங்களுக்கு எங்களது ஆஸ்தியாகிய சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுங்கள். இதனை தந்தையால் மாத்திரமே, அதுவும் 21 பிரிவுகளுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் இதனை கணக்கிட முடியும். சத்யுகத்தில் அது அவர்களது ராஜ்யமாக இருந்த பொழுது நிச்சயமாக மிக குறைவான மக்களே இருந்திருப்பார்கள்.
அங்கு ஒரு தர்மமும் ஓர் ராஜ்யமும் மாத்திரமே இருந்தன. அது சந்தோஷ பூமியாகிய ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகிறது. புதிய உலகம் சதோபிரதான், முற்றிலும் தூய்மையான என்று அழைக்கப்படுகிறது. பழைய உலகம் தமோபிரதான், முற்றிலும் தூய்மையற்றது என அழைக்கப்படுகிறது. அனைத்தும் முதலில் சதோபிரதானமாக உள்ளது, பின்னர் அது சத்தோ ரஜோ தமோ நிலைகளின் மூலமாக செல்கிறது. இளம் குழந்தைகள் சதோபிரதானம் என்று அழைக்கப்படுகின்றனர். இளம் குழந்தைகள் மகாத்மாக்களை விடவும் மேன்மையானவர்கள் என கூறப்படுகிறார்கள். மகாத்மாக்கள் பிறப்பெடுத்து வளர்ந்து விகாரங்களை அனுபவம் செய்த பின்னர் வீட்டை விட்டு செல்கிறார்கள். சிறிய குழந்தைகள் விகாரத்தை பற்றி எதுவுமே அறிய மாட்டார்கள். அவர்கள் முற்றிலும் கள்ளம் கபடமற்றவர்கள். இதனாலேயே அவர்கள் மகாத்மாக்களை விடவும் மேன்மையானவர்கள் என கூறப்படுகிறார்கள். தேவர்கள் அனைத்து தெய்வீக குணங்களையும் நிறைந்தவர்கள் என்று புகழப்படுகின்றனர். சாதுக்களுக்கு இந்த புகழ் என்றுமே கொடுக்கப்படுவதில்லை. வன்முறை, அஹிம்சை ஆகியவற்றின் அர்த்தங்களை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஒருவரை அடித்தல் வன்முறை எனப்படுகிறது. காம வாளை உபயோகிப்பதிலே அதிக வன்முறையாகும். தேவர்கள் அஹிம்சாவாதிகள். அவர்கள் காம வாளை பயன்படுத்துவதில்லை. தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்காகவே வந்துள்ளேன். தேவர்கள் சொர்க்கத்தில் உள்ளனர். அங்கு எவரும் தன்னை ஓர் தேவரென அழைப்பதில்லை. ஒவ்வொருவரும் தன்னை ஓர் சீரழிந்த விகாரமான பாவி என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே எவ்வாறு அவர்களால் தம்மை தேவர்கள் என அழைக்க முடியும்? அதனால்தான் அவர்கள் அதை இந்து சமயம் என்று அழைக்கின்றனர். உண்மையில் அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாக இருந்தது. இந்து என்ற வார்த்தை இந்துஸ்தான் என்பதிலிருந்தே உருவாகியது. ஆகவே அவர்கள் அதை இந்து சமயம் என அழைக்கின்றனர். நீங்கள் தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். இருப்பினும் அவர்கள் உங்களை இந்து சமயத்தின் கீழேயே இடுகின்றார்கள். இந்து சமயத்திற்கான ஒரு நிரல் மாத்திரமே தம்மிடம் உள்ளது என அவர்கள் கூறுகின்றனர். தூய்மையற்று இருப்பதனால் அவர்களில் எவராலும் தம்மை தேவர்கள் என அழைக்க முடியாது. நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களாக இருந்தீர்கள் என்றும் இப்பொழுது பூஜிப்பவர்கள் ஆகியுள்ளீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். முன்னர் நீங்கள் சிவனின் கலப்படமற்ற வழிபாட்டை செய்தீர்கள். பின்னர் நீங்கள் கலப்படமான வழிபாட்டை செய்பவர்கள் ஆகினீர்கள். தந்தை ஒரே ஒருவரே. நீங்கள் உங்களது ஆஸ்தியை அவரிடமிருந்தே பெறுகின்றீர்கள். பல வகையான தேவர்கள் போன்றோர் உள்ளனர். நீங்கள் அவர்களிடமிருந்து ஆஸ்தி எதனையும் பெறுவதில்லை. நீங்கள் இந்த பிரம்மாவிடமிருந்தும் ஆஸ்தியை பெற முடியாது. ஒருவர் அஷரீரியான தந்தை, மற்றவர் உங்களுடைய பௌதீக தந்தை. அவர்களுக்கு பௌதீக தந்தையர் இருந்த பொழுதிலும் அவர்கள் ஓ கடவுளே, ஓ பரம தந்தையே என தொடர்ந்தும் கூறுகின்றனர். அவ்வாறு நீங்கள் உங்கள் பௌதீக தந்தைக்கு கூற மாட்டீர்கள். ஒரு தந்தையிடமிருந்தே ஆஸ்தி பெறப்படுகிறது. ஒரு கணவனும் மனைவியும் அரை பங்காளர்கள். எனவே அவள் அனைத்தையும் அரைவாசியை பெற வேண்டும். முதலில் அவளுக்கு அவளது பங்கான அரைவாசி கொடுக்கப்பட வேண்டும். பின்பு குழந்தைகளுக்கு மற்ற அரைவாசி கொடுக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் இக்காலத்தில் குழந்தைகளுக்கே முழு செல்வமும் கொடுக்கப்படுகிறது. சிலர் பெருமளவு பற்றினை கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் இறக்கும் பொழுது குழந்தைகளே முழு உரிமைகளையும் கொண்டிருப்பார்கள் என அவர்கள் எண்ணுகிறார்கள். தந்தையரின் மறைவின் பின்னர் தற்கால குழந்தைகள் தங்கள் தாயை பற்றி எதுவும் கேட்பதே இல்லை. சிலர் தங்கள் தாயின் மீது அன்பு செலுத்துகின்றனர். சிலர் எவ்வாறாயினும் தங்கள் தாயாரை எதிர்க்கின்றனர். இந்நாட்களில் பெரும்பான்மையினோர் தங்கள் தாயிடம் எதுவும் கேட்பதில்லை. அவர்கள் அனைத்து பணத்தையும் வீணாக்குகின்றனர். தத்தெடுக்கப்பட்ட சில குழந்தைகளும் அவ்வாறே உள்ளனர். அவர்கள் தங்கள் தாயாரை பெருமளவில் தொந்தரவு செய்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். அவர்கள் கூறுகின்றனர், பாபா, ஓய்வுள்ள சந்தோஷத்திற்கான பாதையை எங்களுக்கு காட்டுங்கள். ராவண ராஜ்யத்தில் சந்தோஷம் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் சிவன் சங்கரிலிருந்து வேறுபட்டவர் என்பதை புரிந்து கொள்வதும் இல்லை. அவர்கள் தொடர்ந்தும் தலை வணங்குவதுடன் சமய நூல்களையும் வாசிக்கின்றனர். சரி,
அதிலிருந்து எதனை பெறுகிறார்கள்? அவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் அருள்பவர். சத்யுகத்தில் சந்தோஷத்துடன் அமைதியும் உள்ளது. பாரதத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருந்தன. ஆனால் அவை இப்பொழுது இல்லை. இதனாலேயே அவர்களது பக்தியில் அவர்கள் தொடர்ந்தும் வாசலுக்கு வாசல் தடுமாறுகின்றனர். ஒரே ஒரு தந்தையே உங்களை அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பாபா, நாங்கள் உங்களை மாத்திரமே நினைவு செய்வோம். நாங்கள் எங்களது ஆஸ்தியை உங்களிடமிருந்து மாத்திரமே பெற்றுக்கொள்வோம். தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்கள் ஷரீரங்களையும் ஷரீர உறவினர்கள் அனைவரையும் மறக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கு தூய்மையாக வேண்டும். நீங்கள் அவரை நினைவு செய்யாது விட்டால் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். உங்கள் அந்தஸ்தும் குறைக்கப்படும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஓ ஆன்மீக குழந்தைகளே என கூறுகின்ற வேறெந்த சத் சங்கங்கள் போன்றவையும் இல்லை. இது குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆன்மீக ஞானமாகும். உயிர் என்றால் அஷரீரி என்று அர்த்தம். சிவனும் அஷரீரியானவர். ஆத்மாக்களாகிய நீங்கள் புள்ளிகள். நீங்கள் சின்னம் சிறியவர்கள். தெய்வீக பார்வை இல்லாதுவிட்டால் எவராலும் ஆத்மாவை பார்க்க முடியாது. தந்தை மாத்திரமே தெய்வீக காட்சிகளை வழங்குகின்றார். பக்தர்கள் அமர்ந்திருந்து ஹனுமனையும் கணேஷ் போன்றோர்களையும் வழிபடுகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய காட்சிகளை காண்பார்கள்? தந்தை கூறுகின்றார், நானே தெய்வீக காட்சிகளை அருள்பவர். பெருமளவு பக்தி செய்துள்ளவர்களுக்கு நானே காட்சிகளை வழங்குகின்றேன். எனினும் அதில் எவ்வித நன்மையும் இல்லை. அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்தும் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் எதனையும் அடைவதில்லை. கல்வி கற்காமல் அவர்களால் எவ்வாறு ஏதாவது ஒன்றாக முடியும்? தேவர்கள் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள். நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும். மற்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் காட்சிகள். நீங்கள் உண்மையாகவே ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஊஞ்சலாடி அவருடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். இது நீங்கள் எவ்வளவு கற்கின்றீர்கள் என்பதிலேயே தங்கி உள்ளது. எந்த அளவிற்கு நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்களோ அதற்கு ஏற்பவே நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். ஸ்ரீமத் கடவுளினால் கொடுக்கப்படுகிறது. அதனை நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஸ்ரீமத் என அழைப்பதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா பரமாத்மாவாகிய பரமதந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் தனது அந்தஸ்தை பெற்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் தேவ தர்மத்தில் இருந்தீர்கள். வேறு வார்த்தைகளினால் கூற வேண்டுமாயின் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்சத்தில் இருந்தீர்கள். பாரத மக்களுக்கு ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு முறை என்ன என்பது தெரியாது. அவர்கள் இருவரும் வேறுபட்ட ராஜ்யத்திலிருந்து வருகிறார்கள். பின்னர் அவர்களது திருமணத்தின் பொழுது அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார்கள். தந்தை இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துவதற்கு வந்துவிட்டார். நீங்கள் ஸ்வர்க்கத்து இளவரசர்கள் இளவரசிகள் ஆகுவதற்கே இப்பொழுது கற்கின்றீர்கள். இளவரசர் இளவரசியின் திருமண நேரத்திலேயே அவர்களுடைய பெயர்களும் மாறுகின்றன. ஆகவே தந்தை குழந்தைகளாகிய உங்களை அத்தகைய தேவர்கள் ஆக்குகின்றார். எனினும் அதுவும் நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றினால் மாத்திரமே நடைபெறும். குழந்தைகளான நீங்கள் வாய்வழி தோன்றல். அவர்கள் ஒரு கர்ப்பப்பையின் மூலமாக பிறக்கின்றனர். அந்த பிராமணர்கள் ஒரு தம்பதியினர் ஒன்றிணைத்த அவர்களை காமச்சிதையில் அமரச் செய்கிறார்கள். உண்மையான பிராமணர்களான நீங்கள் இப்பொழுது அவர்களை காமச்சிதையிலிருந்து அகற்றி அவர்களை இந்த ஞான சிதையில் அமரச் செய்யும் பந்தனத்தினால் கட்டுகின்றீர்கள். ஆகவே அவர்கள் மற்ற பந்தத்தை விட்டுவிட வேண்டும். இங்குள்ள குழந்தைகள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு தங்கள் பணம் அனைத்தையும் வீணாக்குகிறார்கள். இந்நாட்களில் உலகில் அதிக அளவு அழுக்கானவை உள்ளன. அனைத்திலும் மோசமான நோய் சினிமா ஆகும்.
மிக நல்ல குழந்தைகள் கூட சினிமாவிற்கு செல்வதனால் பாழாகின்றார்கள். ஆகவே பிரம்மா குமார் குமாரிகள் சினிமாவிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் உறுதியானவர்களுக்கு பாபா கூறுகின்றார், அங்கும் சேவை செய்யுங்கள். அந்த சினிமா எல்லைக்கு உட்பட்டது என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். எல்லையற்ற சினிமாவும் உள்ளது. அந்த எல்லைக்கு உட்பட்டதும் பொய்யானதுமான சினிமாக்கள் எல்லையற்ற சினிமாவிலிருந்தே ஆரம்பமாகின. அது ஆத்மாக்கள் அனைவரும் வாழ்கின்ற ஆத்ம உலகம் என்றும் அதற்கும் இந்த இடத்திற்கும் இடையில் சூட்சுமம் உலகம் உள்ளது என்பதையும் இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். இது நாடகம் முழுவதுமே இடம்பெறுகின்ற பௌதீக உலகம். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்களாக ஆக வேண்டும். தேவர்கள் இவ்வாறு ஆக வேண்டும் என்றில்லை. எனினும் பிராமணர்கள் முயற்சியாளர்கள் என்பதால் அவர்களுக்கு இந்த அடையாள சின்னங்கள் கொடுக்கப்படவில்லை. இன்று அவர்கள் நன்றாக முன்னேறுகிறார்கள், நாளையே அவர்கள் வீழ்கின்றார்கள். இதனாலேயே இந்த அடையாள சின்னங்கள் தேவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ கிருஷ்ணர் அக்காசூர் பக்காசூர் போன்ற அசுரர்களை சக்கரத்தினால் கொன்றதாக அவர்கள் சித்தரித்துள்ளார்கள். எவ்வாறாயினும் அவர் அதிமேலான அகிம்சா தர்மத்திற்குரியவர் என்றும் கூறப்பட்டுள்ளதால் அவரால் எவ்வாறு கொலை செய்ய முடியும்? அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்கள். எங்கு நீங்கள் சென்றாலும் சிவனின் நீள்கோள வடிவ ரூபம் லிங்கம் இருக்கிறது. பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் பல தேவர்களின் வடிவங்களை களிமண்ணினால் செய்கிறார்கள். அவற்றை அவர்கள் அலங்கரிக்கிறார்கள். அவற்றுக்காக அவர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறார்கள். அவர்கள் அவற்றை உருவாக்கிய பின்னர் அவற்றை வழிபட்டு அவற்றை பராமரித்து பின்னர் நீரில் மூழ்கடிக்கிறார்கள். அவர்கள் பொம்மை வழிபாட்டிற்காக அதிக அளவு பணத்தை செலவழிக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் எதனையும் பெறுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அந்த பக்தி அனைத்தும் பணத்தை வீணாக்குவதற்கானதாகும். அவர்கள் ஏணியில் தொடர்ந்தும் கீழிறங்கி வந்துள்ளார்கள். தந்தை வரும்பொழுது அது அனைவருக்கும் மேலேறுகின்ற ஸ்திதியாக ஆகின்றது. அவர் உங்கள் அனைவரையும் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்கின்றார். இதில் பணத்தை வீணாக்குதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. பக்தி மார்க்கத்தில் பணத்தை வீணாக்குவதால் நீங்கள் கடனாளிகள் ஆகின்றீர்கள். வளம் உள்ளவர்கள் ஆகுதல் கடனாளிகள் ஆகுதலில் கதையை தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனின் வம்சத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். அப்படித்தானே? நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கான கற்பித்தல்களை தந்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். அந்த மக்கள் மூன்றாம் கண்ணின் கதை, அமரத்துவ கதை போன்றவற்றை கூறுகிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் பொய்யாகும். இதுவே மூன்றாம் கண்ணின் கதையாகும். இதன் மூலமே ஒவ்வொரு ஆத்மாவினதும் ஞானமாகிய மூன்றாவது கண் திறக்கின்றது. முழு சக்கரமும் புத்தியில் புகுகின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானமென்ற மூன்றாவது கண்ணை பெறுகின்றீர்கள். நீங்கள் அமரத்துவ கதையையும் கேட்கின்றீர்கள். அமரத்துவ பாபா உங்களுக்கு அமரத்துவ கதையை கூறுகின்றார். அவர் உங்களை அமரத்துவ உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். அங்கே நீங்கள் என்றுமே மரணத்தை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். இங்குள்ள மக்கள் மரணத்தை குறித்து அதிக அளவு பயப்படுகிறார்கள். அங்கே மக்களிடம் மரண பயமோ அல்லது அழுகையோ இருக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய பழைய சரீரத்தை சந்தோஷத்தில் நீக்கி புதியதொன்றை எடுக்கின்றீர்கள். இங்கே மக்கள் அதிக அளவு அழுகின்றார்கள். இது கண்ணீரின் உலகமாகும். தந்தை கூறுகின்றார், இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் தம் தம் சொந்த பாகத்தை நடிக்கிறார்கள். தேவர்கள் பற்றை வென்றவர்கள். உலகில் எண்ணற்ற குருமார்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் வெவ்வேறு அபிப்பிராயங்களை கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் அபிப்பிராயமும் அவரவருக்கே உரியதாகும். இங்கே திருப்தி தேவியின் வழிபாடு இடம்பெறுகிறது. சத்யுகத்தில் மாத்திரமே திருப்தி தேவர்கள் இருக்க முடியும். இங்கே எவ்வாறு அவர்கள் இருக்க முடியும்? சத்யுகத்தில் தேவர்கள் எப்பொழுதும் திருப்தியாகவே இருக்கிறார்கள். இங்கே அனைவருக்குமே ஏதோ ஒரு ஆசை இருக்கிறது.
அங்கே ஆசைகள் இருப்பதில்லை. தந்தை அனைவரையும் திருப்தியுடையவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் பல்கோடீஸ்வரர்கள் ஆகின்றீர்கள். அங்கே அடைய முடியாதது எதுவும் இல்லாததால் எதையும் அடைய வேண்டும் என்ற கவலை அங்கில்லை. அங்கே கவலைகள் எதுவும் இல்லை. தந்தை கூறுகின்றார், நானே அனைத்திற்கும் சத்கதி அருள்பவர். குழந்தைகளாகிய உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு சந்தோஷம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அத்தகைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரின் நினைவை கொண்டிருப்பதிலேயே உங்கள் பாவங்கள் அழிவதுடன் நீங்கள் சந்தோஷமாகவும் ஆகின்றீர்கள். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் மேன்மையானதோர் அந்தஸ்தை பெறுவதுடன் பிறருக்கு விளங்கப்படுத்துவதற்கு ஏற்ப உங்கள் பிரஜைகளும் உருவாக்கப்படுவார்கள். உங்களுக்கு சாதுக்கள் சிலரின் கதைகள் கூறப்படுவதில்லை. கடவுளே இங்கு அமர்ந்திருந்து இவரின் வாயின் மூலமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது திருப்தி தேவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு நீங்கள் என்றுமே தூய்மையாக இருப்பதற்கான ஓர் சத்தியத்தை இப்பொழுது செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் தூய உலகிற்கு செல்ல வேண்டும். ஆகவே தூய்மையற்றவர்கள் ஆகாதீர்கள். தந்தை உங்களுக்கு இந்த சத்தியத்தை கற்பித்துள்ளார். மனிதர்கள் இப்பொழுது பல வகையான விரதங்களை அனுஷ்டிக்கிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஒரே ஒரு தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றி சதா திருப்தியாக இருந்து திருப்தி தேவர்கள் ஆகுங்கள். இங்கே எந்த ஆசைகளையும் கொண்டிருக்காதீர்கள். தந்தையிடமிருந்தே சகல பேறுகளையும் பெற்று பல்கோடீஸ்வரர்கள் ஆகுங்கள். 2. சினிமாவே உங்களை அதிகளவு அழுக்கானவர் ஆக்குகிறது. திரைப்படங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் தைரியமானவராக இருந்து உங்களால் எல்லைக்கு உட்பட்ட சினிமாவிற்கும் எல்லையற்ற சினிமாவிற்கும் இடையிலான முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியுமாயின் அதனை விளங்கப்படுத்துங்கள். அதன் மூலம் உங்களால் சேவை செய்ய முடியும். ஆசீர்வாதம். ஒழுக்கமாகவும் தீவிர முயற்சியாளராகவும் இருந்து உங்கள் முயற்சியிலும் சேவையிலும் வளர்ச்சி அடைவீர்களாக. ஒரு பிராமணர் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்பவர். ஒரு பணியானது சரியான முறையில் செய்யப்படும் பொழுதே வெற்றி பெறப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் முயற்சியில் அல்லது சேவையில் வளர்ச்சி இல்லாதிருந்தால் அவ்வாறாயின் நிச்சயமாக நீங்கள் அதனை செய்வதில் ஏதோ ஒரு குறைபாடு உள்ளது. ஆகையால் சோதித்து பாருங்கள். அமிர்த வேளையிலிருந்து இரவு நேரம் வரையில் என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், தொடர்புகள் ஒழுக்கமானவையாக இருந்தனவா? அதாவது வளர்ச்சி இருந்ததா? இல்லாதிருந்தால் அதற்கு என்ன காரணம் என சிந்தித்து பார்த்து அதற்கு தீர்வு காணுங்கள். அப்பொழுது நீங்கள் விரக்தியடைய மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒழுக்கமாக இருந்தால் நிச்சயமாக வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒரு தீவிர முயற்சியாளராகவும் இருப்பீர்கள். ஸ்லோகம். சுத்தம் நிறைந்தவராகவும் நேர்மையாகவும் இருப்பதே உண்மையான தூய்மையை கடைபிடிப்பதாகும். அவ்யக்த இஷாரா. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோக சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். வார்த்தைகளால் உங்களால் ஒரு பணியை நிறைவேற்ற முடியாத பொழுது கூறப்படுகிறது, வார்த்தைகளால் இவரை புரிந்து கொள்ள செய்ய முடியாது, ஆனால் நல்லாசிகளால் மாற்றம் நிகழும். வார்த்தைகளால் ஒரு பணியை நிறைவேற்ற முடியாது போனால் மௌன சக்தி என்ற கருவிகளால், அதாவது உங்கள் நல்லாசிகள், தூய உணர்வுகள், உங்கள் கண்களின் மொழியின் கருணையினாலும் அவர்கள் அனுபவம் செய்யும் அன்பினாலும் அதனை நிறைவேற்ற முடியும். ஓம் சாந்தி.